அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர வார்த்தைக்கு இணங்க குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர்களோ அல்லது எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராக தீயவராக ஆவது அன்னையின் வளர்ப்பிலே புலமை பித்தல் பாடியுள்ள போல குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர்களோ பெற்றோர்களோ என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. ஆசிரியர்களோ என்ற தலைப்பில் ஆஃபியா, சமீப், ஜஹான், முஸ்பிகா, முபீன். பெற்றோர்கள் என்ற தலைப்பில் அப்துல் பாரிஸ், சஹானா, ஆசாத், சமீஹா, செய்ஆன் பேச வந்துள்ளனர். முதலாவதாக பெற்றோர்கள் என்ற தலைப்பில் பேச வராங்க அப்துல் பாரிஸ். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஆம், நாம் அனைவரும் அறிவோம், ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தருவார்கள். ஆனால் பெற்றோர்கள் தான் ஒருவனுக்கு நல்லது எது தீமை எது என கற்றுத் தருவார்கள். 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்ற பழமொழிக்கு அறிந்த நம் பெற்றோர்கள் சின்ன வயசிலேயே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத் தருகிறார்கள். ஒரு நிலத்தை விவசாயம் செய்ய பக்குவப்படுத்துவது விவசாயி, அதனை விவசாயமாக்குவது காளைகள் தான். விவசாய நிலத்தை காளைகள் உழுவும், அதுபோல குழந்தைகளை சிறந்த மனிதனாக ஆக்குவதே பெற்றோர்கள். விவசாய பங்கயம், ஆசிரியர்கள் காளையின் பங்கயம் வகிக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக சொல்லணும், நான் ஒரு விவசாயிக்குத்தான் தெரியும் எந்தெந்த நிலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அதுபோல தன் பெற்றோருக்குத்தான் தெரியும் எந்தெந்த நிலைகளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று. நம் பெற்றோர்களை 2வது ஆசான் என்று சொல்வோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றார் என கேட்ட தாய் தன் பிள்ளையை பண்பனை இழந்தவர் என்று பிறர் பாராட்டை கேட்கத்தான் அவள் பெற்று பொழுதை விட பெரிதும் மகிழ்வாள் என்று நாம் அறிவோம். ஆகையால் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோர்கள் தான் அதிக நேரம் செலவிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெற்றோருக்கு வீட்டிலே நேரம் இல்லை. அப்படி இருக்கையில் எப்படி முடியும்? சரி, ஆசிரியராணி இருந்து பேச வராங்க ஆஃபியா பாத்திமா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தன் பிள்ளையை பண்பு நிறைந்தவன் என்று பிறர் பாராட்டை கேட்டதும் தான் பெரிதும் மகிழ்வார் என்று என் சகோதரன் கூறினார். ஆனால் அந்த பண்பை கற்றுத்தருவதே ஆசிரியர்கள் தானே. உண்ணும் வேளையிலும் உறங்கும் நேரமும் மட்டும்தான் குழந்தைகள் பெற்றோரிடம் இருக்கின்றனர். அப்படி இருக்கையில் எப்படி ஒரு குழந்தை முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்று கூற முடியும்? உண்மைதானே நடுவர் அவர்களே? உண்மைதான். நாம் அனைவருக்கும் தெரிந்த இஸ்ரோ சிவன், இவர் கணினி அறிவியலில் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்தார். இவருக்கு ஆசிரியர் இவரை MITயில் வானூர்தி பொறியியல் என்னும் துறையை எடுத்து படிக்குமாறு கூறினார். அவரது பெற்றோர் அவரை என்ன வேணும்னாலும் படி, ஆனால் படிப்புக்குண்டான செலவை நீயே வேலை செய்து சம்பாதித்துக்கொள் என்று கூறினார். அத்துடன் அவரது பெற்றோரின் கடமை முடிந்தது. பின்னர் அவர் MITயில் நுழைவுத் தேர்வு எழுதி விக்ரம் சாரா நிறுவனத்தின் பொறியாளராக ஆனார். இவரின் முன்னேற்றத்திற்கு காரணம் யார்? பெற்றோரா ஆசிரியரா? கேளிர் வில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலமற்றவை என்று கல்வியை பற்றி வள்ளுவர் அற்புதமாக கூறினார். ஒருவருக்கு துன்பம் தராத மிகச் சிறந்த செல்வம் கல்வி செல்வம். அந்த செல்வத்தை நமக்கு தருபவர்கள் ஆசிரியர்கள் தான். கற்கை நன்றே பிச்சை போயினும் கற்கை நன்றே என்பது ஔவையாரின் வாக்கு. ஆக நாம் உலகுக்கு பொருள் படைத்திருக்காவிட்டாலும் கல்வி செல்வம் பெற்றிருக்க வேண்டும். அந்த செல்வத்தை நமக்கு தருபவர்கள் ஆசிரியர்கள் தான். உலகத்தை தன் வசப்படுத்தி வரும் மாவீரர் அலெக்சாண்டர் இவரின் உங்களின் வெற்றி ரகசியம் என்ன என்று கேட்டபோது அலெக்சாண்டர் கூறிய அற்புதமான பதில், என்னை உலகத்திற்கே தந்தவர் பெற்றோர் என்றார். உலகத்தையே தன் வசப்படுத்த காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார். எனவே குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பேசுனாங்களா ஆஃபியா அலெக்சாண்டர் இஸ்ரோ சிவனை பற்றி.
ஆசிரியர் தான் காரணம்னு சொன்னாங்க. அடுத்ததாக பெற்றோர் என்ற தரப்பில் பேச வராங்க சஹானா. வாங்க அவங்க என்னென்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். வாங்க சஹானா. இங்கும் கூடியுள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி கூறினார் ஆசிரியர்கள் தான் என்று. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். அவர் கூறினார் உண்ணும் நேரம் முழுகும் நேரம் மட்டும்தான் அப்பெற்றோரிடம் இருக்கிறோம் என்று. ஆனால் உண்ணும் வேளையில் உணவோடு நல்ல பண்புகளையும், உறங்கும் வேளையில் இதிகாசங்களையும், புராணங்களையும், வேதங்களையும் இனிய மொழியில் நம்மை கற்றுக் கொடுப்பவர் அன்னையே. சமூகத்தை மட்டும் நம்ம எப்படி பழவேன் என்று கற்றுக் கொடுப்பவர் தந்தையே. தந்தை காட்டு நன்றி அவையத்து முந்திருப்ப செல்ல வள்ளுவ வாக்குக்கு ஏற்ப ஒருவனை சார்ந்ததான் மற்ற தந்தை தான் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இதில் ஆசிரியர் எங்கே நடுவரே? ஓ, நீங்க இப்படி சொல்ல வரீங்களா? ஆமாம் நடுவரே. ஒரு சிறந்த பெற்றோர் மட்டும்தான் சமூகத்துக்கு ஏற்ப சிறப்பான குழந்தைக்கு உண்டாக முடியும். இதற்கு உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம். உதாரணமாக நம்ம விவேகானந்தரை எடுத்துக்கொள்ளலாமே. சின்ன வயசுல பள்ளிக்கு தினம் குறைய வண்டியிலே செல்வார். ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் வந்து என்னவாக ஆகப்படுகிறேன் என்று கேட்டார். அதுக்கு விவேகானந்தர் குதிரை வண்டிக்காரனாக ஆகப்போன் என்று கூறினதும் வகுப்பில் உள்ள அனைவரும் சிரிச்சாங்க. தாயிடம் கூறிய போது அது அன்னை நீ சிறந்த மனிதராக வர வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார். பின்னர் விவேகானந்தர் சிகாகோ சென்று சிறப்பாக சொற்பொழிவாற்றினார். அன்னையும் பிதாவும் முன்னே தேவம் என்று கருத்தை நிலைநாட்டி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான பெற்றோர்தான் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். விவேகானந்தரின் அம்மா அவருக்கு எப்படி எல்லாம் ஊக்கப்படுத்தினாங்கன்னு அழகா சொன்னாங்க. அடுத்ததாக ஆசிரியர் என்ற தலைப்பில் பேச வராங்க சமீம். அனைவருக்கும் வணக்கம். என் சகோதரி கூறினாள் விவேகானந்தரின் அன்னை சிறந்த மனிதனாக வர வேண்டும் என்று கூறினாள். ஆனால் சிறந்த மனிதனாக வர கற்றுத் தருபவர்தான் ஆசிரியர் தான். கல்வி கற்பவர்தான் உயர்ந்தவர் என்கின்றோம். கல்வி கற்றுத் தருபவர்தான் எங்கள் ஆசிரியர் தான். உயர்வுக்கு காரணம் ஏபிஜே அப்துல் கலாம், தன்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் ஆசிரியர் தான் என்று உறக்கம் கூறுவார். உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு தண்டவாளத்திலே ரயில் போகிறது. அந்த தண்டவாளம் தான் பெற்றோர், அந்த ரயில் தான் சமூகம். அந்த ரயிலை ஓட்டுபவர் தான் ஆசிரியர் தான். அந்த ரயிலை ஓட்டுபவரால் மட்டும்தான் பயணிகளை என்னும் மாணவர்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். நூல் என்பது இடத்திலிருந்து வெற்றிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது போல் ஆசிரியர் தான் அறியாமை நூலிலிருந்து அறிவு என்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது. இன்றைய குழந்தைகள் நாளைய வருங்காலம் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கு காரணம் ஆசிரியர் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தண்டவாளம் ரயில் அப்படின்னு உதாரணம் சொல்லி ஆசிரியர் தான் காரணம்னு சொல்லி முடித்திருக்காங்க. அடுத்ததாக பெற்றோர் என்ற தலைப்பில் பேச வராங்க ஆசாத். அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி என் சகோதரன் கூறினான் ஆசிரியர் விளக்கு போன்றவர். ஒரு விளக்கு பல விளக்குகளை ஏற்றுகின்றது என்று. ஆனால் விளக்குகள் எரிவதற்கு எண்ணெய் ஊற்றினால் தானே எரியும். அதுபோல சிறு வயதிலேயே என்ன ஆக வேண்டும் என்று எண்ணத்தை ஊற்றி எழுப்பது நம் பெற்றோர் தானே. ஒரு குழந்தை பிறந்து பேச ஆரம்பிக்கும் போது அம்மா அப்பா என்று கற்றுக் கொடுப்பது ஆசிரியரா பெற்றோரா? தாய் ஆணிவேராகவும் தந்தை அச்சாணியாகவும் செயல்பட்டால் தான் குழந்தையின் கட்டுமான சிறப்பாக அமையும். சிறு வயதிலேயே பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் தாய் அவரை அரவணைத்து அன்போடு கல்வியும் கற்றுக் கொடுத்ததால் தான் அவரால் உலகிற்கு பல விஞ்ஞானங்களை அவர் உருவாக்கினார். அதற்கு காரணம் அவர் பெற்றோர் தான். நாம் அனைவரும் நன்கறிந்து வீர சிவாஜிக்கு அவர் குழந்தையில் அவர் தாய் கூறப்பட்ட வீரமுள்ள கலையில் தான் அவர் சத்ரபதி சிவாஜியாக மாறியதற்கு உதவியது யார்? அவர் தாய் தான். அதாவது கல்வியும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை விட வாழ்வில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்களே குழந்தையின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா பேசினாங்க, நன்றி. அடுத்ததாக ஆசிரியர் என்ற தலைப்பில் பேச வராங்க ஜஹான். அனைவருக்கும் வணக்கம். சத்ரபதி சிவாஜி உருவாக்க காரணம் அவர் தாய் என்று சகோதரன் கூறினார். ஆனால் அவரை பக்குவப்படுத்துவது அவர் குருதான். கடந்த கால நினைவுகளை அசையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்பதை மறுக்க இயலாது. உயிரோட்டமான வகுப்பறையில் பல தலைவர்களையும் மேதைகளையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் உருவாக்கிறது என்பதற்கு பின்னால் ஆசிரியர் தான் இருக்கின்றன. தாயின் கருவறை போன்ற வகுப்பறையும் புனிதமானது. பெற்றோர்கள் குழந்தையை உலகிற்கு முன் அறிமுகப்படுத்துகின்றன என்றால் அந்த குழந்தையை பட்டையை தீட்டி வைரமாக்கி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது ஆசிரியர் தான்.
கண் பார்வையற்ற